கருப்பனோட கதையை பத்தி பார்க்க போறோம். கருப்பன் மேனாடு விட்டு கீநாடு வந்த காரணத்தையும் இவன் கோபக்காரனா காவக்காரனா இல்ல பாசக்காரனான்னு பார்க்க போறோம். பொதுவாவே கருப்பசாமிக்கு 108 திருநாமமும் 108 திரு ரூபமும் இருக்கிறதா சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் 1008 திருநாமமும் 1008 திரு ரூபங்களும் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா எல்லா கருப்பசாமியும் ஒன்னான்னு கேட்டா எத்தனை ரூபம் இருந்தாலும் எத்தனை பேரு இருந்தாலும் அத்தனையும் கருப்பன் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த மார்நாடு கருப்பசாமியோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. கருப்பசாமியோட பிறப்புன்னு பார்க்கும்போது நமக்கு சொல்லப்படுற கதைகள் பல இருக்கு. வால்மீகி முனிவர் தர்பையை கிள்ளி போட்டு அதுக்கு உயிர் கொடுத்து கருப்பனார் உருவானதா ஒரு கதை இருக்கு. இன்னொரு கதையில அக்னி வீரபத்ரனுக்கும் சண்டிக்கும் பிறந்த குழந்தை தான் கருப்பசாமின்னு சொல்லப்படுது. கடைசியா நம்மளோட வாழ்ந்த சக மனுஷனை தான் இறந்ததுக்கு அப்புறம் சாமியா வச்சு கும்பிடுறதா பாட்டி கதை ஒண்ணு இருக்கு. இந்த கதையெல்லாம் தாண்டி ஐயப்பனோட கதையில தான் நம்மள பலருக்கு கருப்பன்னா யாருன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஐயப்பனோட கதை வழியா நாம கருப்பனை எப்படி தெரிஞ்சுக்க ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் பண்ண பிறப்பெடுக்கிறாரு. அப்படி வதம் பண்ண போகும்போது ஐயப்பன் பாலகனா இருக்கிறதுனால அவருக்கு துணையா சிவனோட அம்சமான கருப்பசாமிய அவனோட சேனைகளோட போய் ஐயப்பனோட வெற்றிக்கு துணையா நிக்க சொல்லி சிவபெருமானே கருப்பனை அனுப்புனதா சொல்லப்படுற அந்த கதை தான் நமக்கு கருப்பசாமியை அறிமுகப்படுத்துது. மேல சொன்ன கதைப்படி பார்த்தோம்னா கருப்பசாமி சிவனோட அம்சமா இருக்காரு. ஆனா பல இடங்கள்ல கருப்பசாமி திருநாமம் போட்டிருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னு பலருக்கு பல கேள்வி இருக்கு. அந்த கேள்வி எனக்கும் இருந்தது. இந்த கேள்விக்கான பதில் எனக்கு மார்நாடு கருப்பசாமி கோவில்ல கிடைச்சது. எனக்கு கிடைச்ச அந்த பதில் உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்க. சபரிமலை ஐயப்பன் கோவில் 18ஆம் படி காவலுக்கு நிக்கிற கருப்பசாமிய ஒச்சு கருப்பன்னு மலையாள தேசத்து மக்கள் சொல்றதாகவும் அவருதான் சிவனோட அம்சமா இருக்காருன்னு சொல்றாங்க. மலையாள தேசத்துல இருந்து மார்நாடு வந்த கருப்பசாமிய மலையாளத்து கருப்பன்னும் அவர் மாய கண்ணனோட அம்சம்னு அதனாலதான் அவர் நெத்தியில திருநாமம் இருக்கிறதாகவும் அவர் மாய ரூபத்துல இருக்கிறதுனால அவருக்கு உருவம் கிடையாதுன்னு கண்ணனோட அம்சம்ன்றதுனால அவருக்கு அசைவ படைகள் எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த மலையாளத்து கருப்பன் பொண்டுகு மலையாளத்துல இருந்ததாகவும் அந்த பொண்டுகு மலையாளம் தமிழ்நாடு எப்படி சேர சோழ பாண்டியன்னு 3 பகுதியா இருந்ததோ அது மாதிரி 4 பகுதியா இருந்த மலையாள தேசத்துல தமிழ்நாட்டை ஒட்டி உள்ள பகுதி தான் இந்த பொண்டுகு மலையாளம்னு சொல்றாங்க. இப்ப நான் சொல்ல போற மார்நாடு கருப்பனோட கதை நான் படிச்சதோ இல்ல கேள்விப்பட்டதோ கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசத்துல பௌர்ணமி தேதியில மார்நாடு கோவில்ல கோடாங்கி உடம்புல கருப்பன் அருளரங்கி அவர் வருகையை பத்தி அவரே சொன்னதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. காப்பான் கருவறுத்து கம்பளத்து சீர்கெடுத்து துலுக்கன் கருவறுத்து தொட்டியன வேறறுத்து பார்ப்பான் குளமறுத்து கீழ்நாட்டு பல்லங்கையில் சேர்ந்த சாமின்னு கச்சா நத்தம் பல்ல மக கண்டெடுத்த சொத்துன்னு கோடாங்கி சாமி ஆடும் போது சொல்ற வார்த்தைய இங்க சொலவடையா சொல்றாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு கதையில போக போக ஒன்னொன்னா பார்க்கலாம். பொண்டுகு மலையாளத்துல கருப்பனுக்கு பூஜை கட்டி அவனை கொண்டு செலுத்துற சமூகத்தோட பட்டியலை பத்தி தான் அந்த முதல் சொலவடை சொல்ல வருது. அதுல சொல்லி இருக்க காப்பான் கம்பளத்தான் துலுக்கன் தொட்டியன் இந்த 4 சமூகம் தான் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல ஒவ்வொரு தர கருப்பனை பூஜை எல்லாம் பண்ணி கொண்டு செலுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. சில பல காரணத்தினால அவங்க செஞ்ச தவறுகளால அவங்கள அழிச்சிட்டு அடுத்த இடத்தை தேடி கருப்பனை போனதா சொல்றாங்க. அப்படி முதல்ல சொல்லப்பட்ட அந்த 4 சமூகத்தை தாண்டி 5ஆவதா காலயுத்தி வருஷத்துல ஒரு பார்ப்பனர் கருப்பனுக்கு பூஜை எல்லாம் பண்ணி கொண்டு செலுத்த ஆரம்பிக்கிறார். தமிழ் வருஷமான காலயுத்தி வருஷம் தான் எங்கேயும் இல்லாத பஞ்சம் மலையாள தேசத்துல இருந்ததா சொல்றாங்க. மலை அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த வருஷத்துல பார்த்ததே இல்லைன்னு கூட சொல்றாங்க. கருப்பனுக்கு 5ஆவது ஆளா பூஜை பண்ண அந்த பார்ப்பனர் ரொம்ப பக்தியோட ஆத்மார்த்தமா கருப்பனுக்கு பூஜை எல்லாம் பண்ணி கருப்பனை கொண்டு செலுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. கருப்பனுக்கான அலங்கார ஆராதனை நைவேத்தியம் எல்லாம் அவர் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு. அவர் கருப்ப மேல காட்டின அந்த பக்தி ஈடுபாடு எல்லாத்தையும் பார்த்து திருப்தியான கருப்பசாமி 60 வயசு ஆகியும் குழந்தை இல்லாத குறையோட இருந்த அந்த பார்ப்பன பூசாரிக்கு கருப்பனோட அருளால ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாத குறைய கருப்பன் தீர்த்து வச்சதால கருப்ப மேல இருந்த அந்த பக்தி பூசாரிக்கு பல மடங்கு கூடுது. அது எல்லாமே அவர் ஒவ்வொரு நாளும் செய்யற அலங்கார ஆராதனையில அது தெரியுது. கருப்ப மேல இருக்கிற பக்தியை விட கருப்பை வரமா கொடுத்த குழந்தை மேல பூசாரிக்கு பாசம் 1 மடங்கு அதிகம்னே சொல்லலாம். கோவில விட்டு வந்த உடனே மகனை தூக்கி வச்சுக்கிட்டாருன்னா கீழே இறக்கியே விடாம தான் நெஞ்சு மேல படுக்க வச்சு தட்டி கொடுத்து தூங்க வச்சு அவரும் தூங்கி போயிருவாரு. குழந்தை பால்குடி மறந்ததுக்கு அப்புறம் பூசாரியை எங்க பார்த்தாலும் குழந்தையோட பார்க்க முடியும். பூசாரி குழந்தையும் கையுமா அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் குழந்தையும் கூட்டிட்டு போறாரு. அது மாதிரி கருப்பன் கோவிலுக்கு வரும்போது குழந்தைய கூடவே கூட்டிக்கிட்டு வராரு. இது தினமும் இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் எப்பவும் போல குழந்தையை கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு பூசாரி வராரு. கருப்பனுக்கு அலங்கார அபிஷேகம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு கோவில்ல கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பூசாரியோட கவனம் எல்லாம் கருப்ப மேலையும் கருப்பனை பார்க்க வந்த சனங்க மேலையும் இருக்குது. பூசாரியோட குழந்தைக்கு மொத்த கவனமும் கருப்ப மேல இருக்குது.